இருங்க ஒரு நிமிஷம். அக்கா ஒரு சின்ன சொந்த பிரச்சனை, உங்க அட்வைஸ் வேணும். இது ஒரு பெண்ணை பத்தினது, கிட்டத்தட்ட என் மக மாதிரி. துடிப்பான பொண்ணு, பாவம். சொப்பனாவோட ஃபாதர் மதர் சரியில்லை. என் வீட்டுல ஒரு நெருக்கத்தை உண்டாக்கிட்டான். குழந்தைகளுக்கு அவளை பிடிச்சு போச்சு. அதனாலே அவளோட குடும்பத்தரத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா சில சமயம் ரொம்ப வரம்பை மீறி போறாளோன்னு நினைக்க தோணும். இதை போய் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணவும் முடியல. சரி, நீங்க எனக்கு குரு மட்டும் இல்ல, புத்திசாலியான ஒரு பெண். அந்த முறையில எப்படியாவது ஒரு தேர்வு சொல்லுவீங்கன்னு தான் உங்ககிட்ட வந்தேன். ஸ்வப்னாவோட அப்பா அம்மா மீட் பண்ணீங்களா? இல்ல. அவங்களோட பேசி பாருங்க, எல்லாம் சரியா போயிடும். முதல்ல அவங்கள மீட் பண்ணுங்க. இது எங்க எனக்கு தோணல. A teacher is always a teacher. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வரேன். வெல்கம். ஆமா, அவரோட சொந்த பிரச்சனைலாம் ஏன் என்கிட்ட கேக்குறாரு? காதல்ல கண்ணோடு கண்ணோக்கின் முதல் பாடம்னா சந்திக்க சந்தர்ப்பத்தை உண்டாக்கிக்கிறது ரெண்டாவது பாடம். சீச்சி, அவரு உன்னை என்ன ஸ்தானத்துல வச்சிருக்கார் தெரியுமா? என்னவா? ஆண்டவங்கிற ஸ்தானத்துக்கு கீழே. அப்படின்னா? அபிமானிங்கிற அந்தஸ்துக்கு மேல. அப்படின்னா? குருங்கிற ஸ்தானத்துக்கு கீழே. அப்படின்னா? ஃப்ரெண்டுங்கிற ஸ்தானத்துக்கு மேல. அப்படின்னா? அட போப்பா, நீ பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்கதா லாய்க்கு. எம்ஏ சைக்காலஜி படிச்சு என்ன பிரயோஜனம்? காதல் சைக்காலஜி தெரியல உனக்கு. இந்த டிராபிக் சிக்னல் தான் சார் எங்க அப்பாவுக்கு பொழுதுபோக்கெல்லாம். கழுத கெட்ட குட்டி சோறு. எங்க அம்மா நல்ல சோப்பு. என்னங்க, உங்களை தானே? என்னையா? மன்னிக்கணும். அடடே, வணக்கம். வணக்கம் சார். ரெண்டு பேரையும் சந்திச்சு பேசணும்னு நினைச்சேன். உங்க வீடு தெரியாம அல்லாடிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை ஒரே இடத்துல பார்க்க முடிஞ்சது. உங்களோட நிறைய பேசணும். நீங்க யாரும் தெரியலையே. சாரா தெரியாதா? சாரா ஸ்ரீலங்கா இன்டர் கான்டினென்டல் முதலாளி. அங்க டிஃபன் சாப்பிட்டது இல்லையா? பிரமாதமா இருக்கும். இப்படி கேண்டீன்ல உட்கார்ந்து பேசலாமே. நான் சொல்றதை நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. வாழ்க்கையில எத்தனையோ மேடு பள்ளங்கள் இருக்கு. எல்லாத்தையும் சரி கட்டிட்டு போனா தான் வாழ்க்கை. முதல்ல நாம நல்லா இருந்தா தான் நம்ம குழந்தை குட்டிகளும் நல்லா இருக்கும். சரி, நீங்க என்ன சொல்றீங்க? டோன்ட் யூ அக்ரி? சரி, ஐ அக்ரி. முதல்ல நீங்க சண்டை போட்டுக்க கூடாது. சண்டையா? ஆமா, அது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை குழந்தைங்க மேல உண்டாக்குது தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இது யாருக்கு சொல்றீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் தான் சொல்றேன். எங்க ரெண்டு பேருக்குமா? எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன இருக்கு? உங்க சொப்னா இல்லையா? யாருங்க சொப்பனா? பாத்தீங்களா, சொப்னா யாருன்னு கேக்குறீங்களே, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. உங்களுக்கு தெரியுமா சொப்பனா யாருன்னு? யாருங்க சொப்னா? முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க பாக்குறீங்களே. நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. இவர் தப்பே பண்ணிட்டா கூட நீங்க மறந்து மன்னிச்சிட வேண்டாமா? அவரை மன்னிக்க நான் யாரு? அவர் சம்சாரம் இல்லைங்களா? ஷட் அப். என்ன சார் உளறீங்க? அதானே, அவங்க யாரோ நான் யாரோ சார். ரெடிகுலஸ். ஏதோ கௌரவமான மனுஷன் பேச கூப்பிடுறீங்களேன்னு வந்தாக்கா என்ன தலைவன் ஐநா சில மாதிரி இருக்க ஒரு ஆளோட என்ன முடிச்சு போடுறீங்க? ஏய், என் தலையெழுத்த நான் இந்த அம்மா கட்டிக்கிறது. சுமாரியா? பெரிய மன்மதனா நீ? பின்ன என்ன பார்த்து ஐயனார் செலங்குற பப்ளி மாஸ். ஏய், மரியாதை கெட்டு போயிடு, ஜாக்கிரதை. சீ போடி. நீ நான் சொல்றேன், நான் யார் தெரியுமாடா? நீ யாரா? நான் வெண்டக்கா. சும்மா ரெடா கொத்தால் சாவடி. என் பாஷை எடுத்து விட்டேன், மிக்ஸில போட்ட மாதிரி நீ பொடி பொடியா போடுவே. நீ குண்டு, நம்ம குண்டு, நாயா குண்டு, நல்ல புகாரி வந்து பிரியாணி அண்டாவா இருக்கு. நான் ஆளை சரி பண்ணி என்னடி ஐயனார் கோயில் சரே உன்னை. ஏ சொப்னா, வாங்க. உன் அப்பாவை அம்மாவை இப்ப சந்திச்சுட்டு வரேன்.
என்ன சொன்னாங்க? அவங்க 2 பேரும் கணவன் மனைவியே இல்லைன்னு சொன்னாங்க. அவங்களே சொல்லிட்ட அப்புறம் நான் மறக்க முடியுமா அதை? Shut up. யாரையோ பார்த்து இதான் எங்க அப்பா அம்மான்னு வாய் கூசாம சொல்லிருக்கே. உங்க அப்பா அம்மாவுக்கே இது தெரிஞ்சுன்னு வச்சுக்க. அவங்க என்ன நினைப்பாங்க? 2 பேரும் அப்ப சேர்ந்துக்குவாங்க, என்கிட்ட சண்டை போடுவாங்க. நோ, இனிமே என் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே நுழையக்கூடாது. நுழைஞ்சு உன்னை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். Get out. Get out. ஏய், வெளிய போன்னு சொன்னேன்ல, மறுபடியும் என்ன? அந்த Dress எடுத்துட்டு போயிடுறேன். இப்படியே தான் ரோட்ல போக முடியும்? உடம்பு பூரா பொய்ங்க அவளுக்கு. பொய் சொல்றது எப்படின்னு கத்து கொடுக்க ஒரு காலேஜ் வச்சா அவளை பிரின்சிபலா போடலாம். இன்னொரு காலேஜா? ஏற்கனவே ஏகப்பட்ட காலேஜ் ஆயி போச்சே. ஹலோ, நான் தான் பிரியா. வீட்ல ஒரு ஆஷ்ட்ரே வாங்கி வச்சிட்டேன். அப்படியா? வெரி குட். அப்புறம் புதுமை பெத்தன் கதைகள் எல்லாம் படிக்கணும்னு பாக்குறேன். ஓ, புத்தகங்களை கூட அனுப்புறேனே. வேற எப்படி விசேஷம் எல்லாம்? விசேஷம் ஒரு ஆஷ்ட்ரே வாங்கி வீட்ல வச்சிட்டேன். அதான் சொல்லிட்டீங்களே. ஓ, சொல்லிட்டேன்ல. நல்ல வெயிட் தெரியுமா ஆஷ்ட்ரே? உங்க வெயிட் இருக்கும். நீங்க எவ்வளவு? 80 கிலோவா? ஆமா ஆமா, தொப்பையே 10 கிலோ இருக்குமே. சாரி, ஜஸ்ட் a joke. எஸ் அழகப்பன். பேசு. ஹலோ. என்ன பேசுறது? சும்மா ஹோட்டல பத்தி பேசேன். ஹலோ. ஐ லவ் யூன்னு சொல்ல. ஹலோ. ஹலோ. கண்மணி பேசுறேன். கண்மணி டீச்சரா? சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, சும்மா தான் ஃபோன் பண்ணேன். ஷேக்ஸ்பியர் நாளைக்கு இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? ஓ, ஞாபகம் இருக்கே. கிளாஸ்ல சந்திக்கலாம். சரி. என்ன கேள்வி கேட்டு மாட்ட போறாங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐ லவ் யூ. ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீ ரொம்ப தேறிட்டக்கா. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது உனக்கு? 3 பேர் ஒரே ஆளு 3 பேர் லவ். விறுவிறு பேத்துவோமா? ரைட். ஏன்டா இங்க உட்கார்ந்திருக்கீங்க? படிக்கிறோம். வழியிலே உட்கார்ந்து படிக்கணும்? சொப்னாக்கா கிட்ட டியூஷன் படிக்கிறோம். சொப்னாவா? அவ எப்படி இங்க வந்தா? வர மாட்டாளே. என்ன காம்போசிஷன் எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு. சரி, இப்ப பாடம் சொல்லுங்க பாப்போம். Long ago, so long ago, nobody can say how long ago, there was a man by name Androcles. He went to the forest one day. ஏ சொப்னா, வாங்க. அந்த வீட்ல என்ன பண்ற நீ? கடவுளே, என்ன இதெல்லாம்? நீங்க தான் காம்பவுண்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. பாவம், பசங்களுக்கு பரீட்சை வருது. யார் டியூஷன் சொல்லி கொடுக்கறது? ஏற்கனவே ஆனந்துக்கு அணுக்குல வீக்கு. அதான் காம்பவுண்டுக்கு வெளியே இருந்தபடியே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வீட்டுல பர்மிஷன் கேட்டுட்டேன். ஒண்ணும் இல்ல, நோ ப்ராப்ளம். என் கால் மட்டும் உடைஞ்சு போச்சு. சரி, மேனத்தை வாங்காத, உள்ள வா.